ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களும் தயவு செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1985 காலகட்டத்தில் காரைக்குடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க இந்த சம்பவமானது நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கண்ணுசாமிங்க. அவர் தன்னுடைய கிராமத்தினுடைய பெயரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. இந்த சம்பவமானது இவருடைய நண்பருக்கு தான் நடந்திருக்குது. தற்போது அவர் உயிரோடு இல்லை. இந்த 85 காலகட்டத்தில் இவங்களுடைய கிராமத்தில் ஒரு மாந்திரிகவாதி வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த மாந்திரிகவாதி தெய்வங்களை வச்சு மாந்திரிகம் பண்ணாமல் இந்த தீய சக்திகளை வச்சு தாங்க மாந்திரிகம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் பல குருமார்களையும் சிந்திச்சு இந்த கேரளா அது போல் இடத்துக்கெல்லாமே போயிட்டு இந்த துர்தேவதைகளையும் இந்த துரான்மக்களெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய மாந்திரிகத்தை கற்றுட்டு இங்கே ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நபரை பார்க்கறதுக்காகவே வெளி கிராமத்துலேருந்து வெளி ஊரில் இருந்து நிறைய நபர்கள் கார்லெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காருங்க. இவருடைய மூல வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டகர்மத்தில் இருக்கக்கூடிய 4 நல்ல வேலைகளை விட்டுட்டு அந்த 4 தீய வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தீய வேலைகளை மட்டும்தாங்க இவர் செய்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவர் மாந்திரிகம் எதை வச்சு செய்கிறாரு அப்படின்னா, இந்த துஷ்ட ஆன்மாக்கள், அதாவது அகால மரணம் அடைஞ்ச அந்த ஆன்மாக்களை தன்னுடைய வசப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த ஆன்மாக்களை ஏவிதாங்க இவருக்கு தேவையான வேலைகளை செய்துட்டு வந்திருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களே இந்த மாந்திரிகவாதி கிட்ட போய் பேசுகிறத தவிர்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது பேசி ஏதாவது ஒரு வாய் வழி சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்மளை ஏதாவது செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இந்த நபர்கிட்ட யாருமே பேசுறது இல்லைங்க. என்னதான் அந்த மாந்திரிகவாதியை பற்றி ஊர் கிராம மக்கள் எல்லாமே பயந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் மட்டும் அவர் ஏமாத்துறாரு, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாங்க பேசிகிட்டு இருக்காரு. அதில் முக்கியமானது யார் அப்படின்னா, நம்ம கண்ணுசாமியினுடைய உற்ற நண்பரான குமார் தாங்க. இந்த கண்ணுசாமி தாங்க அவரை பற்றி தன்னுடைய எல்லா நண்பர்கள்கிட்டையும் சொல்கிறாரு. இவர்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம், கிராமத்து மக்கள்கள் எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுறதுனால நம்மளும் ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் அந்த குமார் மட்டும் இவரை சுத்தமாகவே நம்பலை. அவன் பொய் சொல்லி தான் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கான். மாந்திரிகம் இது எல்லாமே உண்மை கிடையாது, இதை வேணா நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மாந்திரிகவாதி அமாவாசைக்கு தான் வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த துஷ்ட ஆன்மாக்களுக்கு மயானத்துக்கு போயிட்டு எரிசோறு வீசுறத வழக்கமாகவே வச்சுருக்காருங்க. இவர் அடுத்த அமாவாசைக்கு மயானத்துக்கு போகும்போது நான் இவருக்கு தெரியாமலேயே இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே என்னதான் நடக்குது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான்டா நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் சொல்லியிருக்காருங்க. கண்ணுசாமி ஆனால் எவ்வளோ தடுத்து பார்த்துருக்காருங்க, அங்கே போக வேண்டாம் ஏதாவது தவறாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கிடையாது, நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அதே போல் சொல்லிட்டாருங்க. அடுத்த மாதம் அமாவாசை வருதுங்க. அந்த அமாவாசைக்கு எரிசோறு வீசுறதுக்காக இந்த மாந்திரிகவாதி ஆடு பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தில் தாங்க பிணைஞ்சு எரிசோறு வீசுகிறாரு. அப்படி அவர் வீசும்பொழுது ஒரு பருக்கை கூட கீழே சிந்தாதாங்க அந்த எரிசோறு வீசுறதெல்லாமே அந்த ஆன்மாக்கள் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த மாந்திரிகவாதி பலி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஆட்டுக்கடையாக வாங்கிட்டு அன்றைய இரவு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மயானத்தை நோக்கி போகிறாருங்க. அந்த மாந்திரிகவாதியை முன்ன விட்டு நம்மளுடைய குமார் பின்னோக்கி அவருக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காருங்க. அந்த மயானத்துக்கு போயிட்டு அந்த ஆட்டை கட்டி போட்டுட்டு சில மாந்திரிக பூஜைகள் எல்லாம் செய்கிறாருங்க. அப்போதைக்கு அவர் எடுத்துகிட்டு போன அந்த சோழனா பையில் ஒரு பொம்மை ஒன்று இருந்திருக்குதுங்க. அந்த பொம்மை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 1 அடிக்குள்ளே தாங்க இருந்திருக்குது. அந்த பொம்மையை பார்க்குறதுக்கே விகாரமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்குதுங்க. முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மைக்கு இந்த அவுள் பொறிகடலெல்லாம் வச்சு ஒரு சிறு படையல் போல் போட்டுட்டு முதல்ல ஒரு கோழியை கட் பண்ணி அந்த பொம்மைக்கு அபிஷேகம் பண்ணுறாருங்க. அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்னும் சில மாந்திரிக பூஜைகளெல்லாம் அந்த இடத்துல செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பூஜைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த கெடாயை பலி கொடுக்கறதுக்காக அந்த ஒரு இடத்துலேருந்து கட்டி போட்டிருக்காருங்க. கட்டி போட்டுட்டு அந்த ஆன்மாக்கள் கிட்ட உத்தரவு கேட்டிருக்காரு. உத்தரவு கேட்ட உடனே அந்த ஆண்மக்கள் முதல்ல உத்தரவு கொடுத்துருக்குதுங்க. உத்தரவு கொடுத்த உடனே அந்த கெடாயினுடைய தலையை வெட்டி அந்த ரத்தத்தை பிடிச்சி எரிசோரை பிணைய ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பிணைஞ்சி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி மேலே வீசுறாருங்க. இந்த மேலே வீச ஒரு உருண்டை கூட கீழே விழலைங்க.
இதை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த குமாருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனேவே அவருக்கு வந்து பயம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தன்னுடைய நண்பரும் கிராமத்து மக்கள்களும் சொன்னது தான் உண்மை போல, நம்ம வந்து தவறான செயல் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி அதே இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்து பார்க்குறாருங்க. இன்னும் சில பொருட்களையும் வந்து வானத்தை நோக்கி போடுறாருங்க. போடக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கீழே வரலைங்க. இதன் பிறகு தான் இவருடைய வாழ்நாட்கள்லேயே பார்க்க முடியாத ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை அந்த இடத்துல குமார் வந்து பார்த்துருக்காருங்க. அது என்ன அப்படின்னா, அந்த வெட்டப்பட்ட ஆட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலையை ஒரு கோலம் மாதிரி போடுறாருங்க. போட்டு அதற்கு நடுவில் அந்த ஆட்டினுடைய தலையை எடுத்து வைக்கிறாருங்க. அந்த தலையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏதோ மாந்திரிகத்தை ஓதுறாருங்க. அப்படி மந்திரத்தை ஓதுன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆட்டினுடைய தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தை நோக்கி மேலே போகுது. இவர் வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லேயே இந்த மிகவும் துஷ்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆன்மா தாங்க அந்த ஆட்டினுடைய தலையை வந்து ஏற்றுக்குமா. அந்த ஆட்டினுடைய தலை வந்து அப்படியே மேலே போயிட்டு அது அப்படியே மறைஞ்சிருமாங்க. அது வந்து கீழே வந்து விழாதான். ஆனால் இந்த குமார் வந்து ஒதுங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, இது வந்து அந்த மாந்திரிகவாதிக்கு தெரியல, ஆனால் அந்த துஷ்ட ஆன்மாக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மேலே போன அந்த தலை வந்து அப்படியே வந்து சைடு வாக்கில் குமார் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குமாருக்கு முன்னாடி வந்து விழுதுங்க. இதை பார்த்த உடனே அந்த மாந்திரிகவாதிக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படி பூஜை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேலே போன தலை வந்து கீழே வராதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இந்த தலை வந்து முன்னாடி விழுந்த உடனே குமார் வந்து அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த குமார் ஓடுறத தத்ரூபமாக பார்த்துடுறாருங்க இந்த மாந்திரிகவாதி. ஆனால் இருட்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்கல, ஏதோ ஒரு நபர் வந்து பூஜையை பார்த்துட்டு தான் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதன் பிறகு அந்த மாந்திரிகவாதியும் செய்ய வேண்டிய பூஜைகளெல்லாம் சிறு சிறு பூஜைகள்லாம் செய்து முடிச்சுட்டு கிராமத்துக்கு வராருங்க. அவர் வரும்பொழுது அவருடைய மனசில் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டே வராருங்க. யார் நம்மளுடைய பூஜையை வந்து பார்த்துருப்பா, யார் அப்படின்னு தெரியலையே, முகம் வேற தெரியல, ரொம்ப இருட்டாக இருந்ததுனால கண்டிப்பாக அவருடைய உயிர் போயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காருங்க. அவர் வந்து திரும்பவும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பூஜையை பார்த்த அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே இறந்து போயிடுவார். அப்போ வந்து நம்மளுக்கு யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த மாந்திரிகவாதியும் பேசாம வந்து விட்டுறாருங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் வந்து இந்த குமார் கண்ணுசாமி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாருங்க. நான் அந்த மாந்திரிகவாதியை இது போல ஃபாலோ பண்ணிட்டு போனடா, அவன் வந்து இந்த ஆட்டை வெட்டி எரிசோறு வீசணும், அடுத்தது அந்த ஆட்டினுடைய தலை வந்து அப்படியே பறந்து மேலே போச்சு. மேலே போன தலை என்னை நோக்கி வந்து என்னுடைய முன்புறமாக வந்து விழுந்து கிடந்தது. அந்த ஆட்டினுடைய தலை அப்படியே கீழே விழுந்தாலும் அது இருந்த இடத்துக்கு நேராக தானே விழுந்திருக்கும், எப்படி எனக்கு முன்னாடி வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அழுதுருக்காருங்க. குமாரால் இந்த விஷயத்தை அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, எதற்காக நீ அங்கே போன, அவர்கிட்ட தான் யாருமே பேச மாட்டோமே போக மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்படின்ற பயத்தினாலேயே இருவர்களுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து குமார் வந்து கண்ணுசாமி கிட்ட மட்டும்தாங்க சொல்லியிருக்காரு. ஓரிரு தினங்கள் போனதுக்கு பிறகு இந்த குமாருக்கு வந்து வயிற்று வலி அதிகமாக ஆரம்பிச்சிருக்குங்க. தன்னால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வயிற்று வலி வந்திருக்குதுங்க. இவர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்த்துருக்காங்க, எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. கடைசியில் இதை வந்து சித்த மருத்துவத்து மூலயமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல சித்த மருத்துவர்கள்கிட்டையும் கொண்டு போய் காட்டியிருக்காருங்க. ஏன் அப்படின்னா, அந்த 1985 காலகட்டத்திலலாம் இங்கிலீஷ் மருத்துவத்தை நம்புறதை விட சித்த மருத்துவத்தை தாங்க அதிகமாக நம்புவாங்க. அப்படி சில சித்த வைத்தியர்கள்கிட்ட கூட்டுட்டு போயிட்டோம், சரி பண்ண முடியலங்க. கடைசியாக ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டுட்டு போகும்போது அவர் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னுடைய மகனுக்கு இது வந்து சாதாரண வயிற்று வலி கிடையாது, இதை மருந்து கொடுத்தெல்லாம் தீர்வு பண்ண முடியாதுமா, நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு ஒரு 2 தினங்கள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் எல்லாருமே பேசியிருக்காங்க. குமாருக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவர் அந்த பூஜையை பார்த்தார் இல்லையா, அந்த பூஜையை பார்த்ததுனால அந்த துஷ்ட ஆன்மா இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த துஷ்ட ஆன்மா அவர்கிட்ட இருக்கிறதுலே அதுதாங்க. அந்த ஆன்மா வந்து அந்த ஆட்டினுடைய தலையை வந்து பலி ஏற்றுக்கல, அதற்கு பதிலாக இவருடைய தலையை வந்து பலி ஏற்பதற்காக இவரை வந்து பின்தொடர்ந்து வந்துடுச்சு. அதனால தான் அந்த ஆட்டினுடைய தலை வந்து இவருடைய முன்னாடி வந்து விழுந்திருக்குங்க. குமாரோடைய அப்பா அம்மா எல்லாருமே ஒரு 2-3 நாட்களில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததுனால அதை வந்து குமாரினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து தெரிஞ்சுக்கிச்சுங்க. எப்படியா இருந்தாலும் இவனை கோவிலுக்கு கூப்பிட்டு போனால் நம்மக்கிட்ட இருந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கொல்றதுக்கு முடிவு பண்ணியிருக்குங்க. அந்த நாள் வந்து அந்த விஷயம் பேசினாங்க பார்த்தீங்களா, கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைய இரவு அவருடைய அறையில் குமார் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க. குமாரோடைய அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து அந்த தீராத வயிற்று வலி இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வயிற்று வலி தாங்காமல் தான் தூக்கு போட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது காரணம் இல்லை, எனக்கு மட்டும்தான், என்கிட்ட மட்டும்தானே அந்த விஷயங்கள்லாம் சொன்னான்,
அவனோட சாவுக்கு காரணம் அந்த துஷ்ட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு பிறகு தான் இந்த குமாரினுடைய அப்பா அம்மாவுக்கு இருவர்களுக்குமே இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்குங்க. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாங்க. அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணி பேசுகிறதும், அதை நான் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குறதும் அது உங்களுக்கே ஆபத்தாக முடியுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பிறகு நம்மளுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்குதுங்க. கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது, அது வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது கிட்னி வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அல்சர் வேறு அதிகமாக வந்துருச்சுங்க. முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து தெரியலை அல்சர் இருக்குது எல்லாமே. நான் வந்து தூங்கிய கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுதுங்க. கீழே படுக்க முடியல, படுத்தா வந்து ரொம்ப வயிற்றை வந்து ரொம்ப வலிக்குது. அதே போல் வாமிட் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஒரு தண்ணி குடித்தா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வெளில வந்துடுது. நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. தயவுசெய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட